இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமாமா, நாங்களும் இத்தனை வருஷம் பொறுத்துக்கிட்டோம்ல, அந்த மாதிரி நீ பொறுத்துக்க. ஆனா ஒண்ணு ஆதிர, நீ லவ்வுக்காண்டி ஓடுறியோ இல்லையோ, வந்து உரண்டை எடுத்துட்டு போறாங்கல்ல, அவங்களாம் தலையில துண்டை போட்டுட்டு ஓடணும். அதுவும் அண்டெல்லாம் வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு இருக்கணும். அதுக்காண்டி நானே உனக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். நாளைக்கு கோவில்ல வெயில்ல கல்யாணம் செய்ய போறோம். எனக்கு வேற லோ பிரஷர் இருக்கட்டும். உயிரை கொடுத்து தாலி எடுத்து தர நீ கல்யாணம் பண்ணிக்கிற. வா போலாம். அண்ணி விடுங்க. வா அதிர, நான் கொடுக்குற தைரியத்தை வச்சுக்கிட்டு வா. வா போய் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ணி வாமா, வேற ஏதாவது இமேஜின் பண்ணிக்கிட்டே நில்லு. அண்ணி போ. கலர் கன்றாவே இருக்கு, பக்கத்துல நிக்க முடியல. சரி சரி போ போ போ. மதுரையில மாம குதிரையில மாலை கொண்டு வாரா, மீனா மின்னுங்கையில மின்னி சின்னுங்கையில மேலும் கொட்ட போறா. ஏ மலந்து மலந்து அணிச்சம் கொழுந்து மணக்குதடி மாப்பிள்ள மாப்பிள்ள தோளோட ஆடு, வளர்ந்து வளர்ந்து அழக சுமந்து மினுக்குதடி வெத்தல வெத்தல பாக்கோட கூட. அஞ்சன அஞ்சனமே விழி பூச, கொஞ்சின கொஞ்சதமா வளையோச. மருதாணி செவப்பு செவப்பு, மகராணி சிரிப்பு சிரிப்பு. மருதாணி செவப்பு செவப்பு, மணமேடு நனப்பு நனப்பு. ஏய், என்னமா அதெல்லாம்? ஒரு பொண்ணு புள்ளைய போய் கையை பிடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா? ஆடிட்டீங்களா ரெண்டு பேரும்? அண்ணே, சின்ன பையன்ல பின்ன ஓ வயசுல ஆட முடியும். விட சந்தோஷமா இருக்கட்டும். சின்ன பையனுக்கு கல்யாணம் தெரியும்ல? சின்ன பையலாம்ல, சின்ன பையன். குடும்பமே லூசா இருக்காங்கப்பா. ராமனுக்கு அதனாலதான் ஓடி போயிட்டேன். ஆடுறா ஆடுறா ஆடுறா. தண்ணி போட்டுக்கலாவ, அதான் இந்த ஆட்டம். தவுளு அடிக்க நாயன ஒழிக்க வரம் தெரிஞ்சுக்கடி, அங்கன இங்கன நீ துள்ளி தாவ. அக்கறை அக்கறையா இருப்பாண்டி, சக்கரை சக்கரையா இனிப்பாண்டி. மருதாணி வந்துட்டான்ல மாப்ள. என்ன? ஆமாப்ல. யோ மீச, அண்ணனுக்கு நம்ம சரக்க குடியா? ஏய், அந்த ஸ்பெஷல் சரக்கு இருக்குல்ல, அதை கொடு. சின்ன நிப்போ நிப்போ. ஆமாப்ல. போங்க. ஏய், எங்கடா கூட்டு போறேன் அந்த ஆளு? இல்ல, அது சாப்பிட போறாங்க. ஏதோ காதுக்குள்ள சொல்லிட்டு போறேன். எனர்ஜி ஏத்திட்டு வருவாங்க. ஏமா, மானத்தை வாங்காதம்மா, கொஞ்சம் ஆட்டத்தை அடக்குமா. என்ன அந்த மீச கூப்பிட்டால போ. இல்ல இல்ல, அண்ணன் போட்டு. என்னென்ன இப்படி வெக்கப்படுற? வா என் கூட, நான் கூட்டு போறேன். வாண்ணே. யோ மீச. ஏய் கதிரு, எங்கடா போற? இருங்க, வானத்தை வாங்காத. இருங்க வாரேன். போயா. ஏய், வந்து உட்காரப்பா நீ. கதிரை குடிக்க கூட்டு போறானே, சம்மந்தம் பண்ணிட்டேல, அவசப்பட்டு தான் ஆகணும். படுங்க. எங்க ரெண்டு பேரும் புது கூட்டணி போட்டு எங்க போறாங்க? சரக்கடிக்க தானே போறா. சரக்கு அடிக்கவா? உங்க சம்மந்தி தானே. அவ கூட இப்படி இவன் கூட்டு சேர்ந்தேன். அதான் சேர்ந்துட்டானே. மானத்தை வாங்குறாங்க. மருதாணி செவப்பு செவப்பு, மணமேடு நனப்பு நனப்பு. ஆடி அசத்திய கரிகாலனுக்கு நன்றி, பாடகி சுதா அவர்களுக்கு நன்றி, இசை கடவுள் எம்ஆர் இந்திரனுக்கு நன்றி. கைதட்டுங்க கைதட்டுங்க. உங்களுக்கான அடுத்த பாடல் தாய்க்கிழவி. ஏன் காத்துட்டு கப்பக்கலங்க, ஏன் காப்பத்தாச்சு முறுக்க, ஏத்து விட்ட மொத்தக்கு இருக்க, ஏன் தனையும் கொஞ்சம் நிறுத்த. என் இருமா வைத்திஸ் குருமா வெள்ள நடமா என் முனிமா கொஞ்சம் பனிமா ரூட்டு தனிமா. ஐயோ என்றமா வாயாடி மீன்பாடி பாடி பாப்பா. பாப்பா நீ கேவலப்படுத்தி கேப்பை நட்டுறாங்க. இசை மழையில் மீண்டும் நனைய தயாரா? கரிகாலன் ஆட்டம் சூப்பரா இருந்துச்சு. இனி நான் குணசேகர மாமா ஃபேமிலிக்குள்ள ஆட போற ஆட்டமே தனி. மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு,
இருங்கண்ணே. நீங்க இப்ப மேடையில ஏறினீங்கன்னா நம்மளோட மொத்த மானமும் கப்பல் ஏறிடுங்க. மானம் தான் கப்பல் ஏறிட்டு இருக்கேன். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது போயிடும். திரும்புறான்னு பாருப்பாவன். அண்ணே அவன் ஃபுல்லா போதையில இருக்கானே. அவளும் குடிச்சிருக்கல? ஆமாண்ணே. உங்க சம்மந்தி தான் சாராயத்தை நேரமா இருக்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆண்டவா, தெரியாதனமா முடிவு எடுத்துட்டீங்கன்னா இந்த சம்பந்தத்தை முடிவு பண்ணது ஏன் தப்பு? இன்னைக்கு தான் உணரேன் நான். எப்பண்ணே? இப்போ வாண்ணே. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்குவோம். முடியட்டும் கல்யாணம் முடியட்டும். நாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த கல்யாணம் முடிஞ்சோன்னா அந்த பையன் கரிகாலனை வீட்டோட வச்சுக்கிட்டு இந்த கிறுக்கு எங்கிட்ட விரட்டி விட்டுணும்ப்பா. அந்த பக்கம் நம்ம தெருவிலே விடப்படாதுப்பா. இவ்வளோ ஜான்சி ராணியா பாரு. என்ன இது? பாருமா அண்ணே ஒன்னான கதை உண்டு கேளு. இதுக்கு மேல நம்ம இங்க நின்னு பாத்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு தான் மரியாதை எல்லாம் போயிடும். வாங்க. எப்பா அவனை மட்டும் தான் நம்ம லூசு போய் நினைச்சோம்ப்பா. டோட்டலா நம்மளும் சேர்ந்துட்டான் அவங்க கூட. சேர்ந்துட்டான். என்ன பண்றது? ஏய் கதிரே, நம்ம தம்பியும் சம்பந்தியும் மேடையில் ஆடுறாப்பா. நல்லா இருக்கு கல்யாணம். அழகா இருக்கு. குணசேரி விட்டு கல்யாணம் விளங்கிரும். என் நேரம் இங்க இருந்து போவோம்ல. வாங்க வெளியே போய் சொல்லுவான். என்னது சொல்ல? தம்பி நேரம் ஆயிடுச்சா? இல்லைங்க, அதெல்லாம் பரவாயில்ல. கோயிலுக்கு போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு 11 மணிக்கு முகூர்த்தம் நல்லா இருக்கு. வாங்க வேண்டிய பொருளோட லிஸ்ட்டை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அந்த பொருள்லாம் வாங்கிடுங்க. நானும் சில பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து நீங்க 3000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் வந்து வாங்கி வச்சிருவேன். கொடுத்துரு. நாளை காலையில 10:30 மணிக்கெல்லாம் நீங்க வந்துருங்க. ஏன்னா 11 மணிக்கு முகூர்த்தம் இருக்கு. சரி. நாளைக்கு முகூர்த்த நாளுங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். சீக்கிரமா வந்துருங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறேன். சரி. இதாங்க, இதுல 3000 ரூபா இருக்கு. நல்லது தம்பி. நாளை காலையில 10:30 மணிக்கெல்லாம் நீங்க வந்துருங்க. நான் வரேன். ஏய் சித்தி, என்ன அவசரம் உனக்கு? ஆதிரே இன்னும் வரல. ஏன்பா பசிக்குதுல்ல? அப்படி பசிச்சதுன்னா கொஞ்ச நேரம் பொறுத்துரு. முதல்ல என் பேபி டால் தான் சாப்பிடணும். அப்புறம் தான் நீங்க எல்லாம் சோத்துல கை வைக்கணும். ஐயோ என் கையை விடுங்க. எனக்கு பசிக்கலன்னு சொல்றேன். ஆமா, கொஞ்சம் சாப்பிடு. அண்ணி என்ன பண்றீங்க? ஐயோ அட வேண்டாம், முதல்ல கையை விடு. கொஞ்சம் சாப்பிடுவா. அண்ணி விடுங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ இத வந்துட்டா பாரு. வா 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 வா. என் பச்சைக்கிளி வந்துட்டா பாரு. ஆமாப்பா. வா பேபி, வா 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 வா. உட்காரு. அங்கே ஆடி என் தங்கம் கலச்சு போயிருக்கும். சாப்பிடு. இருங்க. எங்கடி கூட்டிட்டு போற? அதுதான் அவ போயிருக்கால. இருங்க, நீங்க போனீங்கன்னா ரொம்ப பண்ணுவாங்க. இருங்க. வேணான்னா எப்படி? ஓ, எங்க பக்கம் வாடை பிடிக்கலையா? இந்த பாரு அதுர, போக போக பழகிடும். எங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வாடை பிடிக்கலன்னா எப்படி? ஏண்டா கரிகாலா சொல்றா. எப்போ வந்தீங்க? நாங்க காலையிலே வந்துட்டோம். நேரமே வந்துட்டீங்க போல இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? வேகமா போயிருது. இந்த மேல போற இப்பதான் வரேன். கொஞ்சம் வேலை இருக்கு. போயிட்டு வரேன். அலப்பற தாங்க முடியல. ஆத்தாடி, பார்த்திபன் கனவுல இருந்து பொன்னியின் செல்வன் வரைக்கும் ஒரு படத்தை விட்டு வைக்கல போலயே. அடி ஆயே, முரட்டு பீஸு, முட்டா பீஸு, திருட்டு பீஸு 3 இங்க இருக்கு. நல்ல வேளை இந்த பேனர்ல இடம்பெற பாக்கியெல்லாம் நமக்கு கிடைக்கல, தப்பிச்சோம். ஏய் நந்தினி, அக்கா வந்துட்டீங்களா? அம்மாக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க. வரேன்னு கிளம்பிச்சு. நான் தான் வேண்டான்னு. நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அங்க பாரு என்ன கூத்து நடக்குதுன்னு. சாப்பிடு பேபிமா. அம்மா சொல்றால. வேண்டாம். ஐயோ வேண்டாம். என்ன சொல்றீங்க கேளுங்க. நல்லா தான் இருக்கு. இந்தா நீ கொஞ்சம் சாப்பிடு. ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு வேண்டாம். அவளை விடுங்க. என்ன பாடுபடுத்துறா அவ என் பொண்ண? ஐயோ சாப்பிடு. எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. என்னடா இப்படி பண்றா? ஐயோ நீ சும்மா இருங்களே. அக்கா போங்க, பண்ணிருக்காங்க. நீங்க போங்க, நாங்க அழைச்சுக்கு வரோம். நீங்க போங்க, நான் அழைச்சுக்கு வரேன். ஏமா நீ தூர போமா. உனக்கு எப்படி ஊட்டி விடணும்னு தெரியல. பா பேபி, வாமிட் வந்தா என்ன? இலையில இருக்கிறதெல்லாம் முழுசா சாப்பிடு. அப்புறம் வாமிட் எடுத்துக்கலாம். நான் கையில பிடிச்சுக்கிட்டேன். எனக்கு வேண்டாம். அவ பாத்துக்குருவா. சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு பேபி. கொஞ்சம் ட்ரை பண்ணு. ஐயோ விடுங்க. வேண்டாம்னு சொல்றேன்ல. கொஞ்சம் தண்ணி குடிக்கியா? வேண்டாம். இங்க பாரு,
நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட மூடு இருக்காது, வேற மூடுல இருப்ப. ஒரு வாய் வாங்கிக்கோ பேபி. நீ சாப்பிடு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். பேபி நான் சாப்பிடுறதா இருந்தா அப்பவே சாப்பிட்டு இருக்க மாட்டேனா? உனக்காக தான் வெயிட் பண்ணேன். ஐயோ இவன் தொல்லை தாங்கல. நீ இப்படி பண்ணுதுங்க. இங்க பாரு கரிகளா, ஒழுங்கா நீ சாப்பிடு. ஆதிர, எப்ப நாம பேனர்ல 2 பேரும் ஒட்டிக்கிட்டு நின்னமோ அப்பவே ஈருடல் ஒரு உயிராயிடுச்சு. இந்த மாதிரிலாம் சினுங்க கூடாது. நீ சாப்பிடாம மாமா எப்படி சாப்பிடுவேன்? வா 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 வா. ஏன் தடுக்குறீங்க? ஊட்டி கூட்டு போய் ஊட்டி விட முடியும்? ஒரே ஒரு வாய் வாங்கிக்கலாம். என்ன தட்டி விட்டே இருக்க? இப்ப என்னன்ற? இந்த பாரு, ஏ கரிகாலா, மயிலே மயிலேன்னா இறங்க போடாது. இந்த பொம்பளை வேற அறிவு. தண்ணி குடிக்கியா? இல்ல எனக்கு வேண்டாம். என்னமோ போ. எனக்கு வேண்டாம்னா விடு, வேண்டாம்னு சொல்றேன்ல. தாரு, இதெல்லாம் ஒரு மொவரன் உனக்கு கல்யாணம் பண்ண சம்மதிச்சேன் பத்தியா? என்ன சொல்லணும்? அண்ணி, அம்மா எங்க? ஏன் உங்க அம்மா அண்ணிலாம் அங்கிட்டு தான் இருக்காங்க. எங்களெல்லாம் பார்த்தா மனசெல்லாம் தெரியலையா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, வாயை மூடிட்டு. முதல்ல இருந்து நம்மள மனுஷனாவே மதிக்கல ஜான்சி. அத சொல்லு. ஏய், உனக்கு என்ன வந்துச்சுப்ப? இந்த பாரு, ஒழுங்கு மரியாதையா சாப்பிட்டுரு, இல்லனா ஏன் ஸ்டைல்ல கச்சேரி வச்சு விடுவேன் பாத்துக்க. ஏமா சலம்பாதமா, தூரப்பாமா. வாய் மூடுடா. நான் முத நாளே அரட்டி வரட்டிய வலி கொண்டு வந்திருப்பேன். நீ தான் டாலு மாலு வாலு பின்னாடியே ஓடுனல்ல, அதான் நம்மள முந்திட்டு ஓடுறா. நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல. உட்காரு உட்காரு. ஏய் உட்காரு. விடுங்க. எப்படி வாந்தி எடுக்கற நான் பாக்குறேன். ஏய் உனக்கு என்ன வந்துச்சு பா? ஏய் உட்காரு. இப்போ நீ உட்காரு. 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 விடுங்க. என்னங்க இருங்கம்மா, என்னங்க பிரச்சனை? என்னம்மா பிரச்சனை? எங்களோட உட்கார்ந்து சாப்பிட மாட்டாளாம். ஏன் சாப்பிட மாட்டேங்கறா? என்கிட்ட கேட்டா அங்கிட்டு கேளு. ஏமா என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் சாப்பிட மாட்டேங்கற? எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாங்கற காரணம் சொல்லு. எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, எனக்கு வேண்டாம். ஏன் வாந்தி வருது உனக்கு? என்ன பிரச்சனை இப்ப? இங்க பாரு, சப்பாத்தி இருக்கு, சோறு இருக்கு, குழம்பு இருக்கு. நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். எனக்கு வாந்தி வரல, உனக்கு மட்டும் வாந்தி வருதா? இப்போ என்ன உன் மனசுல என்ன வச்சிருக்க சொல்லுமா? என்னால முடியல. ஏய் இங்க பாரு, இனிமேல் இதான் உன் குடும்பம். உட்கார்ந்து சாப்பிடுற வழியை பாரு, மரியாதையா. அதெல்லாம் நாளைக்கு கல்யாணம் நடந்ததானே, அது வரைக்கும் இவன் யாரோ தானே. என்னது அது வரைக்கும் யாரோ தானா? அப்ப நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகாதா? ஏய் இங்க பாருமா, நீ இவன் கூட கல்யாணம் ஆகாதா? இன்னும் 7 மணி நேரம் தான் இருக்கு தெரியுமில. அதுக்கப்புறம் இதான உன் குடும்பம், இவன் தானே புருஷன், இவன் தானே உன் மாமியா. இவன் கூட உட்காந்து சாப்பிட மாட்டேனா அப்புறம் வாழ்க்கை பூரா எங்க உட்காந்து சாப்பிட போற? சாப்பிடுமா உட்காந்து. ஏய் என்ன நீ எதுக்கு அங்க நிக்கிற? அவளை பக்கத்துல நின்று சுரண்டி வரியா? எல்லாம் உன்னாலதான் வருது. மரியாதை போயிருமா நீ? போமா அங்கிட்டு போங்கறல்ல போ. எல்லாம் கருங்காலி கூட்டம். அடங்கவே மாட்டாரு. வா. என்ன வேணுமா உங்களுக்கு? உட்காருமா. ஏன் அதுல உட்காரு. உட்காருங்கல உட்காரு. உட்காரு நீ. சாப்பிடு. ஏய் உனக்கு என்னமா பிரச்சனை இப்ப? சோறு தானமா விஷமாமா? எனக்கு வேண்டாம். கொஞ்சம் வாங்கிக்கமா. இதுல நைட் படுக்க கூடாது பாப்பா, வாங்கிக்க. சாப்பிடுவாமா. சாப்பிடு படுக்க வைங்கமா. சரி நான் பாத்துக்கறேன். இந்த அடுத்து சும்மா பிரச்சனை பண்ணிட்டே இருக்காதீமா. இப்படி ஊட்ட கூடாதுடா. நீ உன் இலைய பார்த்து சாப்பிடு. ரொம்ப பண்ணிட்டே இருக்காதீங்க. சாப்பிடுறதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? ஏய் சாப்பிடுமா. சாப்பிடு. சாப்பிடு. ஏய் சோ தள்ளி திணிங்க வாயில. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு. போதும். ஏய் சாப்பிடு. அவளோட கட்டம் வேற லெவல்ல வேலை பார்க்குது. ஏய் ஏய் என்னடா இவன் வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கான். என்னமோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குறிய? எல்லாம் உங்க சம்மந்தி சரக்கு தான். நீ வேற குத்தி காட்டுறியாக்க? நான் குத்தி காட்டுறேன். என்ன அதான் எஸ்கேஆர் வேணும்னு இவ்வளவு பிடிச்சியல்ல, அவஸ்தைப்படுங்க. ஏய் திருப்பி என்ன முதல்ல இருந்து வரையா? எஸ்கேஆர் வேணாம்னு ஏன் சொன்னேன்? அவன் நம்ம பரம்பரை எதிரி. இவன் சும்மா இல்ல, ஊர் பூரா சொத்து வச்சிருக்கான் ராமலிங்கம். அதனாலதான் கரிகாலனை மாப்பிளையா முடிவு பண்ணோம். திருப்பி என் பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் முடிஞ்சு போச்சப்பா, சும்மா இருப்பா. இங்க பாரு, எனக்கு வந்து தம்பியா பிறந்திருக்கான் பாரு இவன். இவன் எப்படா குடிக்கிறான்? நம்ம ஐயாட்டே அந்த பழக்கம் இல்லடா. மாப்பிள யாரு? என்ன ரிசப்ஷன் சூப்பரு, ஆட்டம் பாட்டம் எல்லாமே பிரமாதம், சாப்பாடு அதை விட பிரமாதம். நீங்க ஏன் டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றீங்க? மேல வர புளிச்ச வாசம் அடிக்குது. மேடைக்கு பின்னால சின்ன மாப்பிள்ளையோட ஒரு மது விருந்து, ஒரு நல்ல சந்திப்பா இருந்துச்சு. ஆமா 2 பேரும் ஐலாண்டு அதிபருங்க மேடைக்கு பின்னாடி மது விருந்து வச்சு சந்திச்சீங்களாக்க? சும்மாரியா வாய முடிட்டு நீ வர போன நாத்தனா ஆறுது. மனுஷன் பக்கத்துல உட்கார சம்மந்தி சரக்குனா சும்மா இருக்க மாட்டியா? என்ன அசிங்கப்படுத்துறியா? சம்மந்தி சரக்குன்னு குடிச்சா அந்த அளவுல பேசாம இருக்கணும், மூடிக்கிட்டு. புரியுதா? இப்ப என்ன மாமா
உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப? குடிச்சிட்டே இல்ல, வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, நேரா வீட்டுக்கு போங்க, படுத்து எழுந்து காலைல வாங்க போங்க. மாப்பிள்ள நான் இங்க இருந்து நான் இங்க வீட்டுக்கு போறது. அப்புறம் இங்கதான் நிறைய ரூம் இருக்குல்ல மாப்பிள்ள, அதுல ஏதாவது ரூம்ல நான் படுத்துக்கிறேன். எந்த ரூம்ல படுப்பியா? எல்லா ரூம்லயும் பொம்பளை படுத்து உறங்கிட்டு இருக்காங்க. பொம்பளை ரூம்ல போய் கதவு தெரியாதே, அசிங்கமா போயிடும். மண்டபத்துல படுக்க இடம் இல்ல மாமா. என்ன மாப்பிள்ள நீங்க? மண்டபத்துல படுக்க முடியாது மாமா, எல்லாம் உறங்கிட்டு இருக்காங்க அங்கங்க. அடுத்த மேலதான் ஏறி படுக்கணும். பின்னாடி ஆம்பளை கக்கூஸ் இருக்கு, அது பக்கத்துல இடம் இருக்கு. காய்கறி சாக்கெல்லாம் அங்கதான் சுருட்டி வச்சிருக்காங்க. அதுல ஒரு சாக்கு எடுத்து விரிச்சு படுத்துட்டு பக்கத்திலேயே குளிப்பு ரூம் இருக்கு. முதல்ல எழுந்து குளிச்சுட்டு காலையில மண்டபத்துக்கு வாங்க போங்க போங்க. என்ன பார்வை, என்ன முறப்பு? மாப்பிள்ள நீங்க சொன்னா கக்கூஸ் என்ன காட்டுல கூட நான் போய் படுத்துக்குவேன். காட்டுல எல்லாம் ஒண்ணு படுக்க வேண்டாம், கக்கூஸ் கிட்ட படுத்து எழுந்து வாங்க போங்க. போங்க மாமா. ஓகே மாப்பிள்ள, குட் நைட் குட் நைட். கதிர் மாப்பிள்ள குட் நைட் குட் நைட். நாளை காலையில சந்திப்பேன் என்ன? பாய். ஆமா, நல்ல கூட்டணி. குட் நைட் ஒன்று தான் குறைச்சல. போங்க. போட்டு போவோம். இந்த தண்ணி அடிச்சதுக்கு நமக்கு வாந்தி வருது. நேரத்தை பார்த்தியா? மாமனா இவெல்லாம் ஒரு மாமன். நமக்கு வாச்சிருக்காங்க பாரு, தாய் மாமே ஒருத்தன், இவன் ஒருத்தன். எல்லாம் சம்பந்தி சரக்கு தான் மொத்த பேருக்கும். எப்பா சம்பந்தி சரக்குன்னு எனக்கு தெரியாதா? சொல்லி காட்டுவியா? இங்க பாருப்பா, இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜான்சி ராணியை போய் நேரில் போய் பார்த்து காசு பணத்தையாவது கொடுத்து இனிமேல் சாராயம் காய்ச்ச வேணாம்னு சொல்லு. நான் கெஞ்சி கேட்டேன்னு சொல்லு. போலீஸ் பிடிச்சாங்கன்னா அசிங்கமா போயிருமுடா. சாராய பணைய தலையில வச்சு மதுரையில கோரிப்பாளையத்துல வீதி வீதியா கூட்டு போவாங்க. குணசேன சம்பந்தி சாராய பணைய தலையில வச்சு போறானா அசிங்கமா இருக்காதா? செஞ்சிருவோம்ண்ணா. செய்யுங்க அண்ணா, சொன்னா கேளுப்பா. அப்புறம் அவன் என்னாச்சு? அவன் ராமலிங்கத்தை ஆளைய காண. ஃபோன் பண்ணாரு, வந்துட்டு இருக்காரு. என்ன வந்துட்டு இருக்கேன்? அவன் ஒரு ரெட்டவால் குருவி, 2 குடும்பத்தை வச்சுக்கிட்டு அங்கிட்டு அல்லாடிட்டு இருக்கேன். மாமா சரி வரட்டும். என்னம்மா மோர் கேட்டியலே? என்னம்மா மோர் கொடுக்குற சாக்கில் என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்க வந்தியா? ஐயோ எனக்கு எதுக்கு மாமா அந்த வேலையெல்லாம்? எனக்கே இங்க நிறைய வேலை கிடக்கு. மோர் எனக்கு வேண்டாம், உன் குழந்தை கொடு. அவன் தான் தண்ணியை போட்டு படுத்து கிடக்கேன். அவனை தூக்கி உட்கார வைப்பா. எழுந்துடா டேய். அப்படியே அணைச்சு தூக்கி உட்கார வை. டேய் எழுந்து உட்கார்றா. லூசு பாய் கொடியாரே. நடிகர் திலகத்தை சினிமாவில் பார்த்துருக்கேம்மா, ஆனால் நடிகர் திலகங்களை நம்ம வீட்டில் தான் பார்க்குறேன். எல்லாம் இங்கே தான் இருக்கிய. ஒருத்தி போனால் ஒருத்தி வந்துடுறிய, அவள் வந்தால் இன்னொருத்தி வெளியே போயிட வேண்டியது. எங்கே போறிய, எங்கே வாரிய, என்ன செய்றிய, ஒன்றும் புரியல எனக்கு. கேட்டோம்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்புக்கு சுகம் இல்லை, ஆட்டுக்குட்டிக்கு உடம்புக்கு சுகம் இல்லைன்னு ஏதாவது காரணத்தை சொல்ல வேண்டியது. நீங்கள் ஜாடை காட்டுறதும் கண்ணிலேயே பேசிக்கிறதும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கேட்டோம்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்புக்கு சுகம் இல்லை, ஆட்டுக்குட்டிக்கு உடம்புக்கு சுகம் இல்லைன்னு ஏதாவது காரணத்தை சொல்ல வேண்டியது. நீங்கள் ஜாடை காட்டுறதும் கண்ணிலேயே பேசிக்கிறதும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆமாம், சக்தியை அவங்க காணோம் சாயங்காலத்துலேருந்து. எது முக்கிய வேலையை ஏவி விட்டுருக்கீங்களா? இல்ல, அவன் இந்த நந்தினியோட அம்மா ஆஸ்பத்திரியில இருக்காங்கல்ல, அதுக்காண்டி அங்க யாராவது ஒத்தாசைக்கு வேணும்னு போயிருக்கேன். ஆள் மாத்தி ஆள் போய்கிட்டே இருப்பீங்களா நீங்க? இல்ல மாமா, நந்தினி காலம்பரம் அங்க இருந்தா, அவளுக்கு இங்க வேலை கிடக்குன்னு இங்கிட்டு வந்துட்டா. அப்புறம் நான் போனேன். நான் இத்தனை நேரமா அங்கனதான் இருந்தேன். பிறகு நான் இங்க வந்துட்டேனே, அப்ப யாராவது ஒருத்தர் அங்கன தேவையில்லை, அதுதான் சக்தி போயிருக்கேன். சரி, தங்கச்சிக்கு கல்யாணம் ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, இதை கவனிக்காம அப்படியே சமூக சேவை செய்ய போயிட்டாரா? ஏய், நந்தினியே இங்கே தானே தூங்கிட்டு இருக்கா, அவன் எதுக்கு போனா? நந்தினி என்ன டாக்டருக்கு படிச்சிருக்கா? அவ என்ன பண்ண போறா? எவ்வளவு நேரம் தான் அங்கன இருப்பா? அவ காலையில தோறும் அங்கனதான் இருந்தா. இந்நேரமா வேலை இருக்குன்னு இங்கிட்டு வந்தா. அப்புறம் நான் போனேன், அப்புறம் நான் வந்துட்டேன். இப்ப யாராவது ஒருத்தர் தேவையில்லை, அதான் சக்தி போயிருக்கேன். எத்தனை தரம் சொன்னாலும் சொன்னதையே திரும்ப கேளுங்க. ஆமா, சக்தியை அங்க போனா தானே எல்லா ஏற்பாட்டையும் சிறப்பாக செஞ்சு வேலையை முடிக்க முடியும். என்ன முழிக்கிற? எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? அதான் எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேனே. போ, நீ போய் உன் கூட்டத்தோட சேர்ந்துக்க போ. மோர். ஏய், எங்க போற நீ? ஆதிர ரூமுக்கு. நீ ஆதிர ரூமுக்கெல்லாம் ஒன்றும் போக தேவையில்ல. சாந்தி அக்கா குடும்பத்தோட வந்திருக்காங்க. அவங்கள போய் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எடுத்து கொடுத்துட்டு வா. ஏங்க, அவங்கெல்லாம் சாப்பிட்டு படுத்து உறங்கியிருப்பாங்க இந்நேரத்துக்கு. இப்பதானே நீ வந்த. அவங்க என்கிட்ட உன் பொண்டாட்டி எங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. போ, முதல்ல அவங்கள போய் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா போ. சம்மந்தி சாராயிடான்னு சாடையில அசிங்கமா இல்லையோ? என்னது? ஒன்றும் இல்லைங்க, இந்த உறங்குறவளை எழுப்பி உறங்கிட்டீங்களாக்கான்னு கேட்டாரு. ஆடாத, பார்த்து போ. போறாங்க இந்தா போறாங்க. இவளெல்லாம் இங்க பாருங்க அண்ணா,
இவங்க ஒன்றும் சரியில்லை, பூரா கூட்டு கலவாணிய. இவங்களை வேவு பார்க்கறதுக்காகத்தான் சாப்பாட்டு காலில் வச்சு நான் ஆதிரியை திட்டுற மாதிரி திட்டினேன். புரியுதா? எல்லாரும் மூஞ்சியும் கவனிச்சேன். அவன் பொண்டாட்டி நான் என்ன பேசினாலும் என் மேலே பாயிரா. ஓம் பொண்டாட்டி என்ன பேசினாலும் கமுக்கமாக இருக்கா. பதில் சொல்கிறதே இல்லை, மொழி மட்டும் தான் முழிக்கிறா. அம்மா என்ன சொன்னாலும் அழுகுது. இந்த ஜனனிங்கிறவ சமாதானப்படுத்துகிறாளாம். எல்லாத்தையும் சமாதானப்படுத்துகிற மாதிரியே அப்படி பேசுகிறா. பெரிய சமாதான புறாவை சமாதானப்படுத்துகிறாளாம். பொட்டக்கோழியை கூவி பொழுது விடியவா பார்த்துடலாம் அவளுக்கெல்லாம் நானான்னு.